தமிழ் மண்ணுக்கும் உலக தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி யூடியூபர் சேனல் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கா திரைப்படம். இந்த படத்தில் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நடிகராக இந்த படத்தின் மூலயமா அங்கீகாரத்தோட இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் திண்டுக்கல் மணிகண்டன் என்ற ஒரு பேரோட முதன் முறையாக அறிமுகமாக இருக்கேன். இந்த படத்தினுடைய கேரக்டர்ஸ் வந்து வர்றப்ப படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்க. இந்த இடத்துல வந்து வர்றதுக்கான எனக்கு வந்து காலதாமதம் பார்த்தீங்கன்னா 19 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து இங்கே உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு வந்து 19 வருஷம் ஆயிடுச்சு. பல போராட்டங்கள், மன உளைச்சல், பல இன்னல்கள், வேதனைகள், சோதனை அனைத்தும் கடந்து வந்தது தான் இந்த சினிமா பாதை. நம்ம கடலில் போய் முத்தெடுக்கணும் அப்படின்றோம்னா ஒரு தனி மனிதனாக வந்து போராடி போய் கடலில் போய் சாதாரணமாக முத்தெடுக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துடுப்பும் இல்லாமல், ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்லாமல், ஒரு கிராமத்திலேருந்து வந்த பையன் இந்த அளவுக்கு வந்து இன்னும் நிற்கிறோம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து காரணமாக வழிகாட்டியாக இருந்த எங்கள் இஷ்ட தெய்வமான தெய்வத்திற்கும், எல்லையம்மாள் இஷ்ட தெய்வத்திற்கும், குலதெய்வத்திற்கும் இந்த இடத்தில் நின்று பேசுறதுக்கு எனக்கு மனப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பக்தியோடும் அன்பு அரவணைப்போடும் இருந்த எல்லையம்மான் குழந்தை அவர்களுக்கும், நண்பன் வித்யாபதி அவர்களுக்கும், குருமூர்த்தி தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சாய் சரவணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு அவங்க வளர்ச்சி காரணம். அதை தாண்டி என்னுடைய ஃபேமிலி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன், இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க மெயின் காரணம். ஏன்னா நான் அங்கே வர்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் மட்டுமே இந்த படத்தில் வந்து இறங்கி ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து முழுக்க சப்போர்ட், அம்மா, அப்பா, குழந்தைங்க, மனைவி எல்லாருமே. ஏன்னா வந்து குடும்பத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து இங்கே இருக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நல்ல முறையாக வளர்ச்சி அடைவோம். கண்டிப்பாக நல்ல முறையாக அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். எங்களோட சேர்ந்து வந்து கௌசிக் ஹீரோ பண்ணியிருக்காரு. கௌசிக்லாம் ஒரு நண்பன் வந்து எப்படி உதாரணமாக இருக்குமோ அதே மாதிரி படத்தில் மட்டும் கிடையாது, படத்தில் அதே கதா பார்ப்பீங்க, வர்றப்ப பார்ப்பீங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்து முன்னழிமா வந்து நிற்பா. அப்படி அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அதே மாதிரி பிராணா மேடம் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நண்பர் மாதிரி. சசி முழுக்க சப்போர்ட் பண்ணார். ப்ரோ ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தயாரித்தது பார்த்தீங்கன்னா ராமு லட்சுமி சாரும் ப்ளஸ் வந்து பாலசுப்ரமணியன் சார், கீதாஞ்சலி, லினியன் செல்வன் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா சின்ன பட்ஜெட்டுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் படம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வளர்ச்சிக்கு வராது, ஃபினான்ஷியல் லெவல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம போட்ட பணம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மத்தியில் முழுக்க கதை மேலே இருந்த நம்பிக்கையை வச்சு நல்ல ஒரு முழு முயற்சியாக இறங்கி இந்த படத்தை இந்த அளவுக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல் இந்த படத்தை வந்து எப்படி கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து வளர்ச்சி காரணமாக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்தார், ப்ளஸ் அரசியலும் உச்ச நட்சத்திரமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்தார். அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதி விஜய் சார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து அவர் விஜய் சாருக்கு வந்து வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார். இன்னைக்கு அரசியல்லையும் சினிமாவிலையும் உச்ச நட்சத்திரம், ப்ளஸ் அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச நட்சத்திரம். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வச்சதுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு கேப்டன் விஜயகாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் வளர்ச்சி அடைஞ்சது காரணமாக இருந்தது எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அதே போல எனக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கும் முழுக்க இந்த நேரத்துல இல்லை, எந்த நேரத்துல எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், KP தனசேகர் சார். ஏன்னா போன படம் குருமூர்த்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணார், பெரிய ப்ராஜெக்ட். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து எல்லாமே நியூ ஃபேஸு, ப்ளஸ் அவர் மேலே கதை மேலே வச்சுருந்த நம்பிக்கை, எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அதுக்கு குறையாமல் நாங்களும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே அதாவது ஒரு கிராமத்துலேருந்து வந்தான் போனான் அப்படின்றது இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் என்ன ஒருத்தராக வந்து என்னை இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் போடா பார்த்துக்கலாம் அப்படின்றது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அடுத்த செகண்டே துடி திரிக்கக்கூடிய மனுஷனை வந்து இப்போன்னு இல்லை, எப்பயுமே வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதனால வந்து அவருக்கு எப்பயுமே நான் மட்டும் இல்லை எங்கள் குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. அதே போல் ஒரு சின்ன ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி,
நைட்டு முழுக்க தூங்க மாட்டாரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கி கொண்டு வந்திருக்கிறார். நைட்டு 12 மணியா இருக்கட்டும், 1 மணியா இருக்கட்டும், 2 மணியா இருக்கட்டும், காலைல ஃபோன் பண்ணுவார். டே இந்த சீன் எப்படா இருக்கு, இந்த ஷாட் எப்படா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னங்க சார் திடீர்னு இப்படி பண்ணியிருக்கேன், ஆமாடா இதுல இருந்து இப்படி ஆர்டர் மாத்தி போட்டா சரியா இருந்திருக்கும், இந்த சீன் இதோட தாண்டா கண்டினியூட்டியா வருது அப்படின்ற மாதிரி மாத்தி 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 செதுக்கி செதுக்கி இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு கல்லை வந்து சிற்பி செதுக்கி சிலையா மாத்தி அது கடவுள் வந்து வழிபடுற அளவுக்கு கையெடுத்து கும்புற அளவுக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தனசேகர் சார் வந்து இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் இன்ச் பை இன்ச்சா செதுக்கி இன்னைக்கு ஒரு படமா உருவாக்கி இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். கண்டிப்பா அவர் கூட இருக்கிறப்ப ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவர் கூட இருக்கிறப்பே வந்து ஒரு நம்மளுக்கே தெரியும், ஒரு நம்பிக்கை வரும், இவரோட சேர்ந்து பயணிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம், ஒரு நம்பிக்கையா பயணிக்கலாம் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே கான்ஃபிடென்ட் எனக்கு இப்ப இல்ல, அந்த ஆரம்பத்துல அவர் சந்திச்சப்பே இருந்தது. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவர் கூட இருப்பேன். எந்த வளர்ச்சிக்கு போனாலும் அவர் கூட முழுக்க முழுக்க இருப்பேன். அதே மாதிரி கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ராஜகோபால் சார், ஜேபி சார், மகால் பிரபு சார் எல்லாம் முழுக்க முழுக்க அவங்க ஃபேமிலியில ஒரு மாதிரி, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அவங்க துடிப்பாங்க, இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற என்னுடைய சேர்ந்து கூட நடித்த நோயல் ப்ரோ, மற்ற ஸ்ரீதேவி மேடம், அப்புறம் மேஜிக் சரவணன் சார், நிறையா கூட சேர்ந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து சொல்லணும்னா இன்னும் பேர் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்துல வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா அகமது விக்கி பட்டையை கிளப்பியிருக்காரு சார். உண்மையிலே வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சாங்கெல்லாம் கேட்டோம்னா நம்மளே எந்திரிச்சு உள்ள குத்தாட்டம் போடலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு, நல்லா அருமையாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபைட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஹரிமுருகன் சார் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்றான் அப்படி பண்றான், யாருமே பெரிய மாஸ்டர் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரஜினி சார், கமல் சார் எத்தனையோ ஜாம்பவாங்களை பார்த்துட்டு வந்துட்டார். ஆனா வந்து சின்ன பிள்ளை, அதாவது நான் புதுசு அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு எப்படி பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும்ட்டு அந்த அளவுக்கு நீட்டா பண்ணாரு. அப்புறம் கோரியோகிராஃபி சுரேஷ் சார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. டான்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பி இருக்கு. யாரை பார்த்தாலும் நாங்க இப்போ சாங் போட்டு காமிப்போம், டான்ஸ் அருமையா வந்திருக்குங்க, ஃபைட் அருமையா வந்திருக்குங்க, படம் சூப்பரா வந்திருக்குங்க, அந்த ஒரு வார்த்தை தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் படம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பூங்கா மண் மீது சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம். மண்ணுல வாழ்றப்பே நம்ம சொர்க்கத்தை காமிக்கலாம். நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிறாதீங்க, மண்ணுல வாழ்றப்பே நம்ம சொர்க்கத்தை காமிக்கலாம். என்னண்டா பூங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தாய் போல அரவணைக்கக்கூடிய ஒரு இடம். இங்க கிராமத்துல அங்கிட்டு இங்கிட்டு போவோம், ஆனா சிட்டிக்கு வந்தீங்கன்னா பார்க்கு தான், பூங்கா தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பு மக்கள் வருவாங்க, பணக்காரங்கள்ல இருந்து ஏழைகள்ல இருந்து அந்த மதத்துகள்ல இருந்து ஜாதியில இருந்து எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டைமிங்க்கு வருவாங்க. டைமிங் அவங்க எல்லாம் யாரு எங்க இருந்து வர்றாங்க அப்படின்றதே தெரியாது. மனசை விட்டு சந்தோஷமா அவங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட அந்த அளவுக்கு விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனசளவுல சந்தோஷமா சிரிக்கிறது, அழுகிறது, நம்ம உள் மனசுல இருந்து உள்ளுணர்வா வார்த்தையில வந்து எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது, சந்தோஷமா வந்து ஒவ்வொரு விஷயங்களை கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. யாரு என்னாண்டே தெரியாம ஃப்ரெண்ட்ஸா ஒன்று சேருவாங்க, கூட முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒன்று சேர்ந்து பயணிப்பாங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே அதே மாதிரி தான், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து எந்த ஒரு முகம் சொல்லிக்காம பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் அருமையா வந்திருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாத்துக்குமே பிடிக்கும், பலதரப்பு மக்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இது யாரையும் தாக்கி பேசுனதோ, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்தல், கற்பழிப்பு, கொள்ளை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சிலர் அங்க விட்டு இங்க விட்டு எடுத்து சொல்லி ஒரு படமா முழு படமா தயாரிச்சு அது ஹிட் ஆகுவாங்க. ஆனா இவர் இந்த கேபி தனசேகர் சாரை பொறுத்தளவுல அவருடைய சொந்த உழைப்புல சொந்த அறிவாற்றலை வச்சு சுயமா யோசிச்சு மக்களுக்கு என்ன மாதிரி படத்தை கொடுக்கணும், என்ன மாதிரி நம்ம மட்டும் வளர்ச்சி அடையக்கூடாது, பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், இப்படித்தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து எது ரீச் ஆகுனா படம் சினிமா மூலியமா தான் மக்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து டக்குன்னு போய் மைண்ட்ல போய் ரீச் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கதைகளை தானா யோசிச்சு சொந்த கதையும் கற்பனையும் எடுத்து இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஒன்று சேர்க்கிற அளவுக்கு எல்லாருமே இப்படித்தான் இருக்கணும் வாழ்வியல். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கனெக்ட் இருக்கும். சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை தான் இது. சுயமா அவரே யோசிக்கிறது, சுயமா அவரே பண்றது, இதே மாதிரி பல கதைகள் வச்சிருக்கிறாரு. அதே சொல்லுவாரு சார். இப்போ சிலர் நான் கூட போவேன், கூட முழுக்க கூட இருப்பேன், கூட போவேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சந்திப்போம். சார் இந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சலாம், எப்போ வேணாலும் பண்ணிடலாம், மக்களுக்கு வந்து நம்ம வந்தோம்னா மக்களுக்கு வந்து நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும், எல்லா டைரக்டர் மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு கண்டென்ட்டை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிடக்கூடாது, மக்களுக்கு வந்து அது நல்ல முறையா போய் சேரணும், மக்களுக்கு அது மூலியமா ஒரு பயனடையணும், நம்மளும் ஒரு திருப்தியா இருக்கணும், அதாவது மரியாதையா ஒரு நல்ல ஒரு நேர்மையா வந்து நம்ம வெளியில போகணும்,
இவங்க பார்த்தா இவர் ஜாதின்ற இப்போ சில டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில் வந்து பிரிச்சிருப்பாங்க. இவங்க ஜாதியை பட்டு தாண்டா எடுப்பாரு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா கடத்தல் வெட்டு குத்து கொலைன்ற மாதிரி ஒரு டேரக்டர்ஸ்ல பிரிச்சிருப்பாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. பலதரப்பு மக்களும் பார்க்கணும், எல்லாருமே நம் மக்கள் நம் மண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி கதையை செதுக்கி செதுக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது வந்து படம் வந்து கண்டிப்பா வந்து மக்களுக்கு பிடிக்கும். நம்பிக்கையோட பயணிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கும் கண்டிப்பா படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. பக்கத்துல மீண்டும் சொல்லிக்கிறேன், மீடியா நண்பர்ஸ், பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்கள், ஊடக நண்பர்கள், யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா புதுமுகங்கள் இதுல நிறைய பண்ணியிருக்கிறோம். ஏன்னா புதுமுகங்கள் வந்து நாங்க பண்ணியிருக்கோம்ன்றத தாண்டி எங்களை சார்ந்து பல குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் எங்களோட சேர்ந்து அவங்களும் பயணிப்பாங்க. எங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். நாங்க மட்டுமே வளர்ச்சி அடையதில்லை. இன்னைக்கு எத்தனையோ இப்ப நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே ஆரம்பத்துல வரப்போ புதுமுகங்கள் தான். இன்னைக்கு அவங்கள போட்டா தான் இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஐயோ அவங்க படம் தான் வாங்க முடியும், அவங்க படம் தான் சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த படமும் ஜெயிக்கும். சரிங்களா? இன்னைக்கு நடித்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல பழைய ஆட்களா இருக்கட்டும், சில படங்கள்லாம் பார்த்தா பெரிய பட்ஜெட்ல எடுப்பாங்க, பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோ பண்ணியிருப்பாரு, கதை நல்லா இருக்காது, ஃபெயிலியர் ஆயிரும், ஃபிளாப் ஆயிரும். ஆனா மக்களுக்கு வந்து தரமான படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நல்ல கதைகள் நல்ல கண்டென்ட் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நம்பிக்கையோட அந்த படத்தின் மூலியமா திண்டுக்கல் மணிகண்டன்ற ஒரு அங்கீகாரத்தோட உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். எங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி அனைவருக்கும்.